வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பேர் செல்லத்துறை. என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் வடக்கு வாய்க்குளம் கிராமம். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் அப்பள வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய உடம்பு ஒத்துழைக்காத காரணத்தினால அப்பள வியாபாரம் பண்ண முடியாமல் அதை விட்டுட்டு என் சொந்த ஊரான வடக்கு வாய்க்குளம் ஊருக்கே நான் வந்துட்டேன். இங்கே வந்துட்டு என்ன வேலை பண்ணலாம்னு பார்க்கும்போது எனக்கு தென்னை மற்றும் பணம் யாரும் வேலை தெரிஞ்சதுனால அந்த வேலையை கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர், நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வெஸ்டேஜ்ன்ற ஒரு வியாபாரம் இருக்கு, அதை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதை எனக்கு ஆரம்பத்துல புரியலன்னா அப்பா ஒரு சார் அவங்க தினகரன் சொன்னாப்புலன்னா ஒரு மீட்டிங் இருக்கு, அதை வந்து பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சா பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவர் சொன்னபடி கேட்டு நானும் அந்த மீட்டிங்கை போய் அட்டன் பண்ணேன். அதுல நிறைய பொருட்கள் இருக்குன்னு சொன்னாங்க மீட்டிங்ல. அப்போ பொருட்கள் இருக்குன்ற போது நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை கொஞ்சம் வாங்கினேன். அந்த பொருள் கொஞ்சம் நல்லா எனக்கு பிடிச்சிருந்ததுனால அப்போ பிடிச்சிருக்குன்னு சொல்ல போனேன். சொல்லும் போது அவர் என்ன சொன்னாரு, இதை நீங்க ஒரு பிசினஸாவே பண்ணலாம்னு சொன்னாங்க. அப்போ பிசினஸா பண்ணலாம், நம்ம ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோமே, அந்த வேலை எப்படி கெடுக்கிறதுன்னு அவர்கிட்ட கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, நீங்க எந்த ஒரு வேலையும் கெடுக்காம பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எப்படி பண்ணலாம்னு கேட்கும்போது உங்களுக்கு ஃப்ரீயா இருக்க டைம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுபடி நான் காலையில எந்திரிச்சு 7 மணிக்கு வேலைக்கு போவேன். அதே மாதிரி சாயந்தரம் ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலதான் வீட்டுக்கு வருவேன். அப்படி மிச்சம் இருக்கிற ஈவினிங் வீட்டுக்கு வந்த டயத்துக்கு அப்புறம் இந்த வெஸ்டேஜ் வியாபாரத்தை கொஞ்ச நாளா பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஃபர்ஸ்ட் நான் ஐடி போட்டு சேர்ந்து வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கினேன். நான் சேர்ந்து இப்போ 5 மாசம் தான் ஆயிருக்கு. 5 மாசத்துல எந்த ஒரு முதலீடும் ஒரு ரூபா கூட நான் போடாம அந்த வியாபாரத்தை நான் செஞ்சதுனால போன மாசம் என்னுடைய சம்பளம் 8527 ரூபாய் என் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு. இந்த வாய்ப்புங்கிறது எப்படின்னா, எனக்கு என் நண்பர் கொடுத்ததுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த வாய்ப்பு இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் கண்டிப்பா இருக்கு. எப்படி சொல்றேன்னா, நானுமே எங்கேயோ இருந்தவன் எப்படியோ வந்தவன். இந்த வாய்ப்பு அவர் மூலியமா எனக்கு கிடைச்சதுனால இந்த 8527 ரூபாய் எனக்கு கிடைச்சது. இது பெரிய பணம். எப்படின்னா, ஒரு ரூபாய்கிட்ட நான் வந்து முதலீடுனே போடல. அங்க அப்பள வியாபாரம் பார்க்கும்போது முதலீடு போட்டு நான் நைட்டு வரைக்கும் லேட் பண்ணி வித்து வந்தாதான் எனக்கு ஒரு 1000-1500 ரூபாய் கிடைக்கும். அப்படி இருக்க பட்சத்துல நான் ஒரு ரூபாய் கிட்ட முதலீடு போடலன்னு எனக்கு இந்த வியாபாரம் பிடிச்சிட்டு இப்ப வரைக்குமே நான் ஒரு நாள் கிட்ட என்னுடைய தென்னை மரத்து வேலையை கெடுத்து இந்த வெஸ்டேஜ் வியாபாரம் நான் பண்ணல. இருக்கிற மிச்ச டயத்துல பண்ணதுனால வந்த லாபம் தான் 8527 ரூபாய். நண்பர்களே, இது உண்மையிலே எனக்கு மட்டும் கிடையாது. எனக்கு இந்த நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த வாய்ப்பு இருக்கு, நீங்க இதை பயன்படுத்திங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.